ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாமுக்கு கரெக்டாக நமக்கு வந்து ஒரு 4 months கிட்ட இருக்குது. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாமுக்கு ஒரு டெஸ்ட் சீரிஸ் நம்ம வந்து லான்ச் பண்ணுறோம். இந்த 2025 எக்ஸாமுக்கான ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து லான்ச் பண்ணுறோம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து ஆல்சோ வேறு யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, டிஆர்பி பாலிடெக்னிக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எஸ்பெரன்ஸ், அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ, டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் ஏஇ, டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் ஜேடிஓ, சரியா? இந்த எல்லா ஆஸ்பிரன்ஸுக்குமே இது வந்து சூட்டபிளா இருக்கும். ஏன்னா நம்ம சிலபஸ் வந்து எல்லாத்துக்கும் கம்பைல் பண்ணி தான் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். எந்த ஒரு டாப்பிக்குமே ஸ்கிப் பண்ணாம எல்லா டாப்பிக்குமே இதுல வந்து கவர் பண்ணியிருக்கிறதுனால இது எல்லாருக்குமே சூட்டபிளா இருக்கும். சரியா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதே மாதிரி பர்டிகுலரா இந்த டெஸ்ட் சீரிஸோட ஹைலைட்ஸை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா, டாபிக் வைஸ் வந்து போத் சிவில்லையும் சரி ஜிஎஸ்லையும் சரி டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து கவர் பண்ணியிருப்போம் டெஸ்ட். சரியா? ஒவ்வொரு டாபிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் எடுத்தீங்க அப்படின்னா, சிம்பிள் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் அப்படின்னா அது ஒரு டாபிக், எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னா அது ஒரு டாபிக், அப்படிங்கிற மாதிரி செப்பரேட்டா டாபிக் வைஸ். அதே மாதிரி ஜிஎஸ்லையுமே இப்போ பாலிட்டின்னு எடுத்தீங்க அப்படின்னா ப்ரியாம்பிள் தனியா, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் பத்தி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டியூட்டிஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் வைஸ் வந்து டெஸ்ட் கவர் பண்ணியிருப்போம். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் வைஸ் டெஸ்ட் சீரிஸ், அதாவது எல்லா யூனிட்டுமே நம்ம டாபிக் ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு யூனிட்டும் ஃபுல்லாக அதுல இருந்து கொஸ்டின்ஸ் எடுத்திருப்போம். சரியா? அதான் வந்து யூனிட் வைஸ் டெஸ்ட் ரெண்டுக்குமே, சிவிலுக்கும் சரி ஜிஎஸ்க்கும் சரி, அதுவும் நம்ம ப்ரொவைட் பண்றோம். அதே மாதிரி ஃபுல் லென்த் டெஸ்ட் வந்து ஒரு 6 நம்பர்ஸ்ல வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம். ஃபுல்லா கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, எக்ஸாம் ஓரியன்டா நல்லா இந்த ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் எப்படி இப்போ இருக்க எக்ஸாம் கரண்ட் சுச்சுவேஷன்ல கேட்கறாங்களோ அது ரிலவெண்டான கொஸ்டின்ஸா உங்களுக்கு வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட அந்த டெஸ்ட் சீரீஸுக்கான அந்த டைம் டேபிள் ஷெடியூல் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு டே வைஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க. அதாவது ஒவ்வொரு நாளுமே வந்து உங்களுக்கு சிவில்ல என்ன டெஸ்ட் இருக்கும், ஜிஎஸ்ல என்ன டெஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். சரியா? இப்போ டே 1ல பார்த்தோம் அப்படின்னா பில்டிங் மெட்டீரியல்ல ஸ்டார்ட் பண்றோம். இங்க பார்த்தோம் அப்படின்னா ஐஎன்எம்ல ஸ்டார்ட் பண்றோம். சரியா? ஸோ டாபிக் வைஸ் பிரிச்சு நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்க. இப்போ இதில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்டோன் தனியா, அக்ரிகேட், சிமெண்ட் தனியா, டிம்பர் தனியா, காங்கிரீட் தனியா, அந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் வைஸா நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் சர்வே அண்ட் எக்கனாமி, அதுவும் அதே மாதிரி தான் டாபிக் வைஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரியா? அடுத்து உங்களுக்கு டிசைன் ஆஃப் ஆர்சி எலமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஜியோகிராஃபி, டெய்லி டே வைஸ் அது பாட்டுக்கு டெஸ்ட் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கா கவர் பண்ணிட்டு உங்களுக்கு போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் ஹைட்ரோலிக்ஸ், இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங், சரியா? அது ஸ்டார்ட் ஆகி அது அப்படியே ஒவ்வொரு டாபிக் வைஸா உங்களுக்கு வந்து போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஸ்டிமேஷன் இந்த சைடு போகுது. இந்த பக்கம் அந்த ஜென்ரல் சயின்ஸ் வந்து கண்டினியூ ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சாயில் மெக்கானிக்ஸ், ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங், இங்கே பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 9 டாபிக் வந்து கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், இங்கே வந்து இந்தியன் பாலிட்டி ஆக்சுவலாக வந்து கண்டினியூ ஆகுது. ஓகேவா? அதுக்கப்புறம் மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற டாபிக் இங்கே பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 8 வந்து உங்களுக்கு கவர் ஆகுது. ஸோ இது அதோட கண்டினியூஷன் தான். சரியா? யூனிட் 8ஓட கண்டினியூஷன் இது வந்து உங்களுக்கு வந்து அந்த மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரோட கண்டினியூஷன். அதுக்கப்புறம் கடைசியாக உங்களுக்கு ஹிஸ்ட்ரி வருது. ஸோ டோட்டலாக 120 டேஸுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு இந்த டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து ஜிஎஸ்க்கு 120 டேஸுக்கும், டெக்குக்கு வந்து 110 டேஸ்லையும் கவர் ஆகுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து யூனிட் வைஸ் டெஸ்ட் இருக்கும். சரியா? சிவிலுக்கு வந்து யூனிட் வைஸ் டெஸ்ட், ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு டெஸ்ட் அப்படின்ற மாதிரி மொத்தம் 10 டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஜிஎஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அதே யூனிட் வைஸ் டெஸ்ட் மொத்தம் நமக்கு 8 யூனிட் இருக்கும். எக்ஸப்ட் மேத்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர் 8 யூனிட்டுமே கவர் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் ஃபுல் லெங்த் டெஸ்ட்டை பொறுத்தளவு சிவிலுக்கு 3 ஃபுல் லெங்த் டெஸ்ட், ஜிஎஸ்க்கு 3 ஃபுல் லெங்த் டெஸ்ட். ஸோ டோட்டலாக 6 டெஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ இதான் வந்து நம்மளோட அந்த டெஸ்ட்டுக்கான ஷெட்யூலு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து 230 டெஸ்ட் கிட்ட வருது. யூனிட் வைஸ் டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 18 டெஸ்ட் கிட்ட வருது. ஃபுல் லெங்த் டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 டெஸ்ட் கிட்ட வருது. சரியா? ஸோ டோட்டல் கவுண்ட் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் ஒரு 254 டெஸ்ட் கிட்ட வந்துருது. சரியா? இந்த 254 டெஸ்ட் நீங்க நல்லா அட்டன் பண்ணீங்க அப்படின்னாலே ஓரளவு நீங்க வந்து ஒரு டாபிக்ல வெல்வர்ஸ்ட் ஆயிரலாம். சரியா? அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம அகாடமியில நம்ம என்ன லான்ச் பண்றோம் அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சி ஏஇ டெஸ்ட் சீரிஸ் 2025 அப்படிங்கிறது வந்து இப்போ லான்ச் பண்றோம். பர்டிகுலரா அந்த எக்ஸாம் நமக்கு நியர்பை இருக்கிறதுனால
இந்த பேட்ச் வந்து நம்ம வந்து லான்ச் பண்றோம். சரியா? ஃபுல்லா உங்களுக்கு வந்து எல்லா டெஸ்ட்டுமே குடுக்குற மாதிரி. அதே மாரி இந்த பர்ட்டிகுலரா டிஎன்பிஎஸ்சி ஏஇ டெஸ்ட் சீரிஸ்க்கு இத பத்தின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்ற மாரி நெனச்சீங்க அப்படின்னா, அது ரெலவென்ட்டான ஒரு அட்மிஷன் ரிலேட்டட் டவுட் அப்படின்னா, நீங்க வந்து இந்த 9677 11366 கால் பண்ணி இத பத்தின டீட்டெயில்ஸ நீங்க வந்து கேட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப லோயஸ்ட் பிரைசிங் தான் தமிழ்நாடு லெவல்ல. அதர் அகாடமிஸோட டெஸ்ட் சீரிஸ கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப லோயஸ்ட் பிரைசிங்ல தான் நம்ம வந்து புரொவைட் பண்றோம். ஆல்சோ பார்த்தீங்க அப்டின்னா, மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் 2025 வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சரியா? இத பத்தின டீட்டெயில்ஸ் நீங்க தெரியணும் அப்டின்ற மாரி நெனச்சீங்க அப்டின்னாலும், இந்த 9677 11366 கால் பண்ணி இத பத்தின டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. அதே மாரி வந்து ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு ஒரு 18 செட் ஆஃப் புக் வந்து நம்ம அகாடமில இருந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். சரியா? அது வந்து உங்களுக்கு இப்ப அவைலபிளா இருக்கு. இந்த 18 செட் ஆஃப் புக் வந்து ஒன்லி உங்களுக்கு வந்து ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். சரியா? இது ஃபுல்லாவே பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு எப்டி இருக்கும் அப்டின்னா, இப்ப ஜெனரல் ஸ்டடீஸ்ல நமக்கு 8 யூனிட் இருக்கு அப்டின்னா, அ ஒவ்வொரு டாபிக்குக்குமான அந்த டெக்ஸ்ட் புக் சரியா? அதாவது ஒவ்வொரு யூனிட் இருக்கு அப்டின்னா, ஒவ்வொரு யூனிட்டுக்குமே ஒவ்வொரு டெக்ஸ்ட் புக் அப்டிங்கிற மாரி மொத்தம் வந்து ஒரு 8 புக் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். சரியா? அந்த ஒவ்வொரு டெக்ஸ்ட் புக்கும் எப்படி இருக்கும் அப்டின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாலிட்டி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, ஒரு டாபிக் பிரியாம்பிள் அப்டின்னா, பிரியாம்பிளோட அந்த கன்டென்ட் ஃபுல்லா குடுத்திருப்பாங்க. பிரியாம்பிள் அப்படிங்கிற டாபிக்கு கீழ. அதோட பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வித் ஆன்ஸரோட இருக்கும். சரியா? இந்த மாரி இப்போ ஹிஸ்டரின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், குப்தர்ஸ், அதுக்கப்புறம் மாரத்தாஸ், முகல்ஸ் அப்டின்னா, ஒவ்வொன்னுமே டாபிக் குடுத்திருப்பாங்க. அதுக்கு கீழ வந்து அந்த டாபிக்குக்கான கான்செப்ட் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, அதுக்கு கீழ பிராக்டிஸ் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு குடுத்திருப்பாங்க. இது ஒரு 8 புக் இதே மாரி எல்லா யூனிட்டுக்கும் அவைலபிளா இருக்கு. அதே மாரி பார்த்தோம் அப்டின்னா, அதுக்கப்புறம் ஒரு 8 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக். ஒவ்வொன்னு அதுவும் டாபிக் வைஸ் உங்களுக்கு பிரிச்சே இருக்கும். இப்ப நம்ம சொன்ன மாரி இப்ப இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன்னா ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் அதுலருந்து வந்திருக்கு. அத ஃபுல்லா எடுத்து உங்களுக்கு வந்து அசெம்பிள் பண்ணி குடுத்திருப்பாங்க. சரியா? சோ அது ஒரு 8 புக் 8 யூனிட்டுக்குமே வந்து சோ நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து டாபிக் வைஸ் இருந்துச்சு அப்டின்னா, நம்ம அந்தந்த டாபிக்க முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். பல்க்கா குடுத்தோம் அப்படின்னா, நம்ம தேடி எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாரி பிரிச்சு 8 புக்கா குடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, 1 புக் வந்து என்ன அப்படின்னா, ஃபார் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் செட் புக் அப்படிங்கிற மாரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து செட்டா நம்ம வந்து குடுத்துருக்கோம் பல்க்கா. அதே மாரி டெஸ்ட் சீரிஸ் புக் அப்படிங்கிற மாரி ஒரு புக் வந்து குடுத்துருக்கோம். அது வந்து நீங்க ஃபைனலா பிராக்டிஸ் பண்ணிட்டு போய் எக்ஸாம்ல எழுதுற மாரி. சரி அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த புக். ஸோ இது வந்து ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இத பத்தின டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னாலும், நீங்க வந்து நம்மளோட அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். சரியா? அதே மாரி இந்த புக்க பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஒரு 90% ஆஃப் கொஸ்டின் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ பொறுத்தளவு 90% ஆஃப் கொஸ்டின் அஷ்யூர்டா நம்மளோட அந்த புக்ஸ்ல இருந்து வரும் கண்டிப்பா. நீங்க அந்த புக்ஸ வந்து வாங்கி பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டா நம்ம வந்து பிரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த புக் வந்து உண்மையிலேயே வந்து இந்த ஜிஎஸ்ல ரொம்ப வீக்கா இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 90% ஆஃப் கொஸ்டின் சாலிடா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா? அந்த அளவுக்கு நம்ம வந்து புக்க வந்து ரொம்ப தொகுத்து வந்து நீட்டா பிரிப்பேர் பண்ணியிருக்கோம். சரியா? அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம அகாடமியோட ஸ்பெல் பார்த்தீங்க அப்டின்னா, SPWRKZ அப்படிங்கிற மாரி இருக்கும். நம்மளோட ஒன்லி கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்க அப்டின்னா, 9677113666 அப்படிங்கிற மாரி இருக்கும். நம்மளோட அகாடமி பார்த்தீங்க அப்டின்னா, 18, 13+ பாசிட்டிவ் ரிவ்யூஸோட இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் அகாடமி. அதே மாரி நம்ம அகாடமில பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ் அதாவது டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸோட அந்த லிஸ்ட் வந்து நம்ம வந்து வீடியோவா குடுத்துருக்கோம். அதே மாரி ஃபீல்டு சர்வே அண்ட் டிராஃப்ட்மேன்ல வந்து என்ன அப்டின்னா, ஒரு 45 ஸ்டூடண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான லிஸ்ட்டுமே வந்து நம்ம வந்து வீடியோவா குடுத்துருக்கோம். அதே மாரி சர்வே டிராஃப்ட்மேன் எக்ஸாம்ல 90% ஆஃப் கொஸ்டின் நம்மளோட கிளாஸஸ்ல இருந்து வந்துருந்துச்சு. அதுக்கான ப்ரூஃப் வீடியோ நம்ம சேனல்ல புரொவைட் பண்ணியிருக்கோம். அதே மாரி ரோட் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்குமே 90% ஆஃப் கொஸ்டின் நம்ம கண்டக்ட் பண்ண கோர்சஸ் அண்ட் டெஸ்ட்ல இருந்து வந்துருந்துச்சு. அதுக்கான ப்ரூஃப் வீடியோவும் நம்ம சேனல்ல குடுத்துருக்கோம். இது பார்த்தீங்க அப்டின்னா, இந்த டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண சிவி கிளியர் பண்ண ஸ்டூடண்ட்ஸ் வந்து நமக்கு இந்த தேங்க் பண்ணதுக்கான அந்த ஸ்கிரீன் கிளிப்பிங் தான் புரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகே ஃபிரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் சீரிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மெயினா பார்த்தீங்க அப்டின்னா, டாபிக் வைஸ் இருக்கிறனால பல்க்கா யூனிட் வைஸ்ன்னு குடுத்தோம் அப்டின்னா, நம்ம டாபிக்ல கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் டாபிக்க நம்ம வந்து கவர் பண்ணணும் அப்டிங்கிற ஒரு டார்கெட்ல தான் வந்து நம்ம வந்து டாபிக் வைஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து லான்ச் பண்றோம். உண்மையிலேயே ரொம்ப உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, தேங்க் யூ.